தாயை பார்த்ததும் கண் கலங்கிய சீமான் கண்ணீரை அடக்கி கொண்டு ஜீ தமிழில் பேசிய அந்த நிகழ்வு குறித்தான் இந்த காணொலியில் நம்ம காண இருக்கோம். அண்ணன் சீமான் அவர்கள் ஜீ தமிழில் சரிகமபா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு பாடல் நிகழ்ச்சிக்கு அண்ணன் சீமான் அவர்கள் முதல் முறையாக வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். இந்த நிகழ்வுக்கு அண்ணன் சீமான் வந்ததில் இருந்தே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அதிகமான ஒரு ஹை டிஆர்பி ஏறின மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் ஜீ தமிழ் இருந்துகிட்ருக்கு. அது மட்டும் இல்லாமல் அண்ணன் சீமான் அவர்கள் ஒரே நேரத்தில் 2 நிகழ்வுகள் நடந்தது. நேற்றைய தினம் வந்து பார்த்திங்கன்னா இரவு 7 மணிக்கிட்ட வந்து அந்த ஷோவும் நடந்தது. அதே நேரத்தில் அண்ணன் சீமான் அவர்கள் திருவள்ளூர் மக்களின் போராட்டத்திற்காக இறங்கி பேசுகிறார் அப்படின்ற இந்த 2 விஷயத்தையும் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஒரு மனிதன் ஓய்வே இல்லாமல் எப்படி மக்களுக்கு எங்கெங்கெல்லாம் போயிட்டு ஒரு நல்ல கருத்துக்களை சொல்லி அவர்களை வந்து அந்த நுகர்வு எண்ணங்களில் இருந்து தெளிவடைய வைத்து அவர்களை வந்து ஒரு அரசியல் படுத்தணுங்கிற விஷயத்தில் ரொம்ப தெளிவாக சீமான் அவர்கள் செயல்பட்டு இருக்காரு. இப்போது நிகழ்வில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அண்ணன் சீமான் அவர்களுடைய தாயார் அவர்கள்கிட்ட ஒரு காணொலி எடுத்து வந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அந்த காணொலியை போட வச்சுட்டு உடனே அண்ணன் சீமான் அவர்களை அலைபேசி மூலமாகவும் பேச வச்சுருக்காங்க. இந்த நிகழ்வு ஒரு மிகப்பெரிய ஒரு நெகிழ்ச்சியை தருது. காரணம் என்னென்னா, இனமானம் அப்படின்னு வந்த சீமான் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா வீடை மட்டும் கவனிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் செயல்படவே முடியாது. ஏன்னா இங்கே அவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது போராடுவதற்கு. அதற்கெல்லாம் போராடும் நேரத்தில் இவர்களை பெரிதாக கவனிக்க முடியவில்லை என்றாலும் மனதின் ஏதோ ஒரு ஓரத்தில் இவர்கள் நினைவுகள் இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த வகையில் அவங்க அம்மா வந்து ஒரு போலீஸாக ஆக்கி பார்க்கணும், கொஞ்சம் பெரிய லெவலில் கொண்டு வரணுங்கிறது தான் ஆசை. ஆனால் எங்களால் பெருசாக படிக்க வைக்க முடியல, எங்களுக்கு வசதி இல்லை அப்படின்ற மாதிரி அவங்க ரொம்பவும் அந்த ஒரு இன்னசென்ட் ஸ்மைலோட அம்மா பேசுகிறத பார்க்கும்போது அவ்வளோ நெகிழ்ச்சியாக இருக்குது. இப்போ தகப்பனும் இல்லாமல் அந்த நிலத்தை பார்த்துக்கிட்டு இருந்த தங்கை கணவரும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா அம்மா மட்டுமே அந்த இடத்த பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அண்ணன் சீமான் அவர்கள் வந்து ஒரு கண்ணீரை அடக்கி கொண்டு ஒரு வார்த்தையை சொல்கிறாரு. விவசாயம் பார்க்க யாரும் இல்லை, யாராவது விவசாயம் பண்ணிக்கங்கன்னு கூப்பிட்டாலும் யாரும் வரவும் மாட்டுறாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியாத மாதிரியான ஒரு சூழ்நிலையில் தான் அம்மா இருக்காங்க. அம்மாவை நான் இப்போ காரைக்குடி சுற்றுப்பயணம் போகும்போது பார்த்தேன். அம்மாகிட்ட போய் பேசலான்னும் போது, ஏம்மா அலைபேசி எங்கே அப்படின்னோடனே, நீ எப்போயாவது 6 மாதத்துக்கு ஒரு முறை கூப்பிட்றதுக்கு நான் எதுக்கு அதை கையில் வச்சுக்கிட்டு தெரியணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஆனால் சீமான் அவர்கள் அந்த அளவுக்கு அந்த ஓய்வுங்கிறதே இல்லாமல் தாயோட பேசுவதற்கு கூட நேரம் இல்லாமல் இந்த மாதிரியான மக்களுக்கான சேவையில் இறங்கியிருக்காரு அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயம். கடைசியாக ஒரே ஒரு விஷயத்த சொல்லணும். அது என்ன அப்படின்னா, அத்தனை வழிகள் இருந்தாலும் கூட அவர்கள் வாழ்வியல் கடந்து கொண்டே போனாலும் கூட அம்மா சொல்கிற வார்த்தை என்னவாக இருந்ததுன்னா, இப்போ அரசியலுக்கு போயிட்டாரு, அவருக்கு பிடிச்சத பண்ணுறாரு, பண்ணட்டும். ஆனால் கொஞ்சம் மக்கள்னே போகாமல் உடல் நலத்தையும் பார்க்கணுன்னு ஒரு தாய் சொல்லும்போது நம்மளால் கண்ணீரை அடக்கவே முடியாது. ஏன்னா எந்த தாயாக இருந்தாலும் இந்த விஷயத்தில் வந்து விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. தன் குழந்தை நல்லா இருக்கணும்னு நினைக்கிற அந்த எண்ணம் இருக்குல்ல, அதுக்கு என்ன பதில் சொல்கிறதுனே தெரியல. அந்த காணொலியை நம்மளால் இதில் இணைச்சி பதிவிட முடியாது. முதல் கமெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த காணொலியோட லிங்க்கை நான் வந்து உங்களுக்கு போடுறேன். ட்விட்டரில் போய்ட்டு அதை தாராளமாக பாருங்கள். நிச்சயம் பார்க்காதவர்கள் பார்த்து அது எந்த அளவுக்கு உங்களுக்கு நெகிழ்ச்சியாக இருந்ததையோ உங்களுடைய கருத்துக்களை எல்லாத்தையும் அப்படியே பதிவு செய்யுங்கள்.